அவரு சொன்னாரு, ரஜினிகாந்த் சார் கூட உங்க கடை தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட வந்துட்டு. சேரை மாத்தினா நான் கடைக்கே வரமாட்டேன், இந்த சேருக்காக தான் நான் வரேன் ஹேர் கட்டுக்கு. சென்னை மாநகரின் வரலாற்றுகளில் பாண்டி பஜாருக்கு தனி இடம் உண்டு. பரபரப்பை தாண்டி அமைதியாய் இயங்கும் இடம் என்றாலும் நகரின் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பாண்டி பஜாரின் தொடக்கத்திலிருந்தே அதனோடு வளர்ந்து பின்னர் பாண்டி பஜார் நவீனமயத்துடன் உலக நாடுகளின் நிறுவனங்கள் கடைபிடிக்கும் தளமாக மாறிய போதும் தொடங்கிய காலத்திலிருந்தே இப்போது வரை பழமை மாறாமல் 83 ஆண்டுகளாக கேரளா ஹேர் ட்ரெஸ்ஸஸ் இயங்கி வருகிறது. 1939ஆம் ஆண்டு கேரளாவின் திருச்சூரிலிருந்து வந்த வி சங்குனி நாயரால் தொடங்கப்பட்ட கேரளா ஹேர் ட்ரெஸ்ஸஸ் தற்போது 3வது தலைமுறை சந்தீப்பால் நடத்தப்பட்டு வருகிறது. சலூன் கடையெல்லாம் மாறிடுச்சு டோட்டலாகவே. சலூன் கடையே இல்லை இன்னைக்கு, எல்லாம் வேற மாதிரி. சலூன்ல ஒரு ஓ போச்சு, ஒரு ஓ தான் சலூன்ல இருக்கு இப்போ. அது சலூன் ஆகி போச்சு. அதில் நான் டிக்ஷனரியில் பார்த்தா அதுதான் முடிவெட்டுற பேருன்னு வர இருக்கு. உண்மையாகவே நான் பார்த்தேன். அப்புறம் நான் நடத்தும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் பழைய கல்ச்சரை எங்கள் ஃபாதரே சொல்லியிருக்காரு என்கிட்ட, இந்த பழைய கல்ச்சரை மாற்றாத, இதே கண்டினியூ பண்ணு, உன்னை தேடிக்கிட்டு ஆள் வருவாங்க அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்டைல் கட்டுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட, ஸ்டைலாக வெட்டி விடுங்கன்னு சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், நிறைய கஸ்டமர்கிட்ட ஸ்டைலாக வெட்ட தெரியாது சார், எனக்கு அழகாக வெட்டி தரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லா கஸ்டமர்கிட்டையும். அழகாக தாத்தா டைமில் வந்துட்டு என்ன ஹேர் கட் இருந்ததுன்னா மிஷின் கட் இருந்தது, கை மிஷின். அந்த கை மிஷின் எப்படின்னா தலைக்கு பாதிக்கு மேலே வச்சு ஸ்லோப்பிங்காக போடுவாங்க. அந்த கை மிஷினை கீழே இருக்கிற முடியை வந்து பிளேட் எடுத்து ஃபுல்லாக எடுத்து விட்டுருவாங்க பிளேடால். அது வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி வரும் அந்த ஹேர் கட்டு. அந்த ஸ்டைல் அப்படியே மாற 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 எங்களுக்கு அந்த காலத்தில் அந்த ஹேர் கட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் இந்த மிஷின் கட்டிங்கு. இப்போ இருக்கிற டென்ட்டுக்கு தான் நான் சொன்னது இது என்ன சொல்லுவாங்க, மஷ்ரூம் கட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் மஷ்ரூம் கட்டு வந்தது. மஷ்ரூம் கட்டு வந்து அதுக்கப்புறம் கஜினி கட்டு வந்தது. இந்த மாதிரி நிறைய ஹேர் கட்டு போக 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 இப்போ வந்து திருப்பி இந்த மாதிரி ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஹேர் கட்டெல்லாம் வந்து நிற்குது. இப்போ ஒன் சைடு கட்டு, பாக்ஸ் கட்டு, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு வந்துட்டு நிறைய பேர் ஆக்டர்ஸ், நிறைய கட்சிக்காரங்க, நிறைய பேர் என் கடை இப்பவும் நான் தெரியும். ஒரு தடவை ஒரு பெரியவர் வந்தார் ஒரு ஹேர் கட்டுக்கு என்கிட்ட. அவர் வந்து ஹேர் கட் பண்ணி பார்த்துட்டு முடிச்சுட்டு எவ்வளோ வருஷமான கடை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்லிட்டு போகும்போது அவர் சொன்னார், ரஜினிகாந்த் சார் கூட உங்கள் கடை தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட வந்துட்டு. ரஜினிகாந்த் சார் கூட உங்கள் கடை தெரியுது, நான் பார்த்தேன் அவர்கிட்ட. பார்த்தும்போது அவர் கூட சொன்னார், கேரளா ஹேர் ட்ரெஸ்ஸஸ் தெரியும் எனக்கு, பார்த்துருக்கேன், ஞாபகம்லாம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த ஹைட்ராலிக் சேர்ன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இப்போ ஹைட்டு கம்மியாக இருக்கும் அந்த சேருக்கு. இந்த சேர்லாம் வந்து ஹைட்டு ஜாஸ்தி. அப்போ கஸ்டமரை வந்து ஹைட்டாக வர கஸ்டமரை கொஞ்சம் டவுன் பண்ணி உட்காருங்கன்னு சொல்லணும் நம்ம. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற ஹைட்ராலிக் சேரில் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, வசதியாக இருக்குது அந்த ஹேர் கட் அந்த சேரு. சரி, அதை வாங்கலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 கஸ்டமர்கிட்ட தான் நான் கேட்டேன், இந்த மாதிரி சேர் மாற்றலான் இருக்கேன் சார். அந்த கஸ்டமர் என்ன சொன்னார் என்கிட்ட, மாற்றினேன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. சேரை மாற்றினேன்னா நான் கடைக்கே வரமாட்டேன், இந்த சேருக்காக தான் நான் வரேன் ஹேர் கட்டுக்கு அப்படின்னு சொன்னார். நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எட்ஷீரன் மியூசிக் சிங்கர் அவருக்கு போய் மசாஜ் பண்ணேன். அது யாருன்னு கூட தெரியாது. ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு பெரிய ஆள், அவங்களுக்கு ஹெட் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், யாருன்னு தெரியாமல் எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் நம்ம சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் யாராக இருக்க போகுது அப்படி தான் நான் டிசைட் பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன், அவங்ககிட்ட கேட்டபோது தான் சொன்னார், ஒரு சிங்கர், அவர் பிரிட்டிஷ் சிங்கர், அவர் எட்ஷீரன் சொல்லி பேர் அவருக்கு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போய் சோலாவில் போய் பண்ணேன் அந்த மசாஜை. நான் சலனுக்குள் கால் வைத்ததும் நம்மை அறியாமல் ஒரு டைம் டிராவல் செய்ய நாமெல்லாம் தயாராகி இருப்போம். பழைய கடிகாரம், ரோட்டரி டெலிஃபோன், தேக்கின் வாசனையுடன் கூடிய மர நாற்காலிகள், இவை அனைத்தும் நம்மை 70-80 காலகட்டத்திற்கு அழைத்து செல்கிறது. தொடக்கத்தில் சின்னதாக இருந்த அந்த கடை காலப்போக்கில் நம்பிக்கையின் அடையாளமாக விரிந்து இன்று இந்த சலூனில் தினமும் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் வருகை தருவது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. என் கடையில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து மற்ற கடைக்கு என் கடைக்கு என்ன சொல்ல போறேன்னா, மற்ற கடையில் வந்துட்டு ஒர்க்கு வந்து டார்கெட்டு,
மறுக்கு வந்துட்டு. ஏன் கடையில் அது கிடையாது. கஸ்டமரை அழகாக ஹேர் கட் பண்ணி அனுப்பணும். இதுதான் என்னோட தேவை. சமகாலத்தில் சலூன்கள் மீதான சந்தை பொருளாதாரம் அதிகரித்து விட்டது. பல நாடுகளுமே சலூன் நிறுவனங்களை உலகம் முழுக்க பரப்பி கால்பதிக்க தொடங்கிவிட்டார்கள். ஜென்சி, ஜென் பீட்டா, ஜென் ஆல்பா தலைமுறையினருக்கு ஒட்டா வெட்டிவிடுவது பற்றியோ, தேக்கு மர சலூன்கள் சேர்களில் பலகை வைத்து முடிவெட்டுவது பற்றியோ, சலூன்களில் கத்திரிக்கோள்களும் பயன்படுத்தப்படும் என்பதை பற்றியோ இனி தெரிய வாய்ப்பில்லை.